அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் பார்க்க இருக்கிற தலைப்பு சிசுபாலாவின் கதை. சிசுபாலன் அப்படின்னா செடியின் அரசன்னு பொருளாம். முந்தைய பிறப்பு, சிசுபாலனோட முந்தைய பிறப்பு என்னென்னா, சனகர் அப்படின்ற முனிவரோட சாபத்தின் விளைவாக வைகுண்டத்தோட வாயிற்காப்பாளரான ஜெயனும் விஜயனும் அசுர கருப்பையில் மும்முறை பிறந்தனராம். முதல் தடவை அவங்க ஹிரண்யாட்சகனாகவும் ஹிரண்யகசிபுவாகவும் பிறந்தாங்களாம். அடுத்த தடவை ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தாங்களாம். மூன்றாம் முறையாக சிசுபாலன் மற்றும் தந்தவக்திரனாகவும் பிறங்குறாங்க. அவங்களுக்கு ஜெய விஜயர்கள்னு பேர். பிறப்பு: சிசுபாலன் சேதி மன்னன் தமகோஷனுக்கும் அவன் மனைவி ஸ்ருதஸ்ரவசுக்கும் பிறந்த மகன். பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. அவன் 3 கண்களோடனும் 4 கைகளோடவும் பிறந்தானான். பிறந்தபோது கழுதையை போல கத்தியதால் அவனது பெற்றோர் அந்த அசிங்கமான விகாரமான குழந்தையை கைவிடணும்னு முடிவு செஞ்சாங்களாம். உடனே ஒரு ஜின், அதாவது ஒரு பேய் தோன்றி அந்த குழந்தை வளர்ந்து மிகவும் வலிமையும் சக்தியும் மிக்கதாக மாறும் என்றும், ஒரே ஒருவரால் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும்னும், அந்த நபர் இயற்கையிலவே பூமியில் பிறந்துட்டாரு என்றும் தந்தையிடம் கூறியதாம். சிசுபாலனோட தாய் மேலும் விசாரித்த போது அந்த ஜின் தன்னை கொல்ல பிறந்த நபரை மகன் பார்த்தவுடன் அவனது 3வது கண்ணை இழந்து விடுவான் என்றும், அந்த நபரோட மடியில் அமர்ந்தால் அவனது 4 கைகளில் 2 இழந்து விடுவான்னும் கூறியதாம். இவ்வாறு கூறிவிட்டு அந்த ஜின் மறைந்து விட்டதாம். இந்த விசித்திரமான குழந்தையை பற்றி செய்தி நாலாபுரமும் பரவியதாம். பல மன்னர்கள் அவனை பார்க்க வந்தாங்களாம். தமகோஷன் அந்த குழந்தைய அவங்க ஒவ்வொருவரோட மடியிலையும் வச்சானாம். ஆனால் அவனிடம் எந்த உடல் மாற்றமும் ஏற்படலையாம். பின்னர் ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணரும் பலபத்ரரும் அந்த குழந்தைய பார்க்க வர்றாங்களாம். அந்த குழந்தையோட தாயான ஸ்ருதஸ்ரவஸ் இவள் கிருஷ்ணரின் தந்தையின் சகோதரியும் ஆவாள். அந்த குழந்தைய கிருஷ்ணரோட மடியில் வைத்தாளாம். உடனடியாக அந்த குழந்தையோட 2 கைகளும் 3வது கண்ணும் மறைஞ்சதாம். கண்ணீரோட அந்த தாய் சிசுபாலனை கொல்ல வேணாம் கிருஷ்ணான்னு கேட்டுக்கிட்டாலாம். அதுக்கு அந்த கிருஷ்ணர், சரி, நான் சிசுபாலனை கொல்ல மாட்டேன், ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அதாவது அந்த குழந்தை கிருஷ்ணரோட மடியில் அமர்ந்ததுனால உடனடியாக அந்த குழந்தையோட 2 கைகளும் 3 கண்களும் மறைஞ்ச உடனேயே அந்த தாய் கண்ணீரோடு சிசுபாலனை கொல்ல வேணான்னு சொல்லவும், கிருஷ்ணரும் சிசுபாலனோட குற்றங்களை 100 முறை மன்னிப்பதாக உறுதியளிக்கிறாரு. இவனை பற்றின பிற தகவல்கள்னு பார்த்திங்கன்னா, திரௌபதியோட திருமணத்தில் சிசுபாலன் கலந்து கொண்டான். அவன் வில்ல நாணேற்ற முயன்றபோது மண்டியிட்டு விழுந்தானான். கலிங்க மன்னனோட மகளின் திருமணத்திலும் அவர் கலந்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஜராசந்தனோட படைகளோட தலைமை தளபதியாக இருந்தார். ஜராசந்தன் யாருன்னு ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். அவரோட படையோட தலைமை தளபதியாக இருந்திருக்காரு. பீமன் எல்லா ராஜ்யங்களையும் வென்றபோது சிசுபாலன் அவனை கௌரவிச்சானான். அவரும் யுதிஷ்டரோட ராஜசூய யாகத்தில் கலந்துக்கிட்டாராம். ராஜசூயத்தில் கிருஷ்ணர் சிசுபாலன் மீது இழிவான சொற்களை அள்ளி வீசினாராம். ராஜசூயத்தின் தலைவராக கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சிசுபாலன் எதிர்த்தாராம். அதை தொடர்ந்து சர்ச்சையும் எழுந்ததாம். சிசுபாலன் ராஜசூயத்தில் பீஷ்மரை அவமதிச்சாராம். ஒரு முறை கிருஷ்ணர் இல்லாத சமயத்தில் சிசுபாலன் துவாரகையை கூட தாக்குனாராம். அவன் வாசுதேவனின் யாக குதிரையை திருடினானாம். அவன் பப்ருவின் மனைவியை கடத்தி சென்றானா. அவன் விசால மன்னனான தன் மாமனின் மகளை கடத்தி சென்றானா. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செஞ்சனால கிருஷ்ணரால் போரில் கொல்லப்பட்டார்னு சொல்லப்படுது. மரணத்துக்கு பிறகு அவரது ஒளி கிருஷ்ணரிடம் கரைந்து போனது. கிருஷ்ணர் ஒரு முறை அர்ஜுனன்கிட்ட தான் சிசுபாலனை அவனது நன்மைக்காக தான் கொன்றேன்னு சொல்கிறாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.